நெல்லை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை என கூறி ராமன்கோ என்ற தனியார் நிறுவனத்தை பணியாளர்கள் முற்றுகையிட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, விவரங்கள். நந்தா, திருநெல்வேலி மாநகராட்சியில 1500 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். 180 பேர் மட்டுமே அதில் நிரந்தர பணியாளராக இருக்கக்கூடிய நிலையில சுமார் 800க்கும் மேற்பட்டவர்கள் ராமன்கோவின் கீழ் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிறுவனம் திருநெல்வேலி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 4 மண்டலங்களிலும் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் தவிர 150க்கும் மேற்பட்டவர்கள் குழுக்கள் மூலமாகவும் பணியாற்றி வருகிறார்கள். இந்த ராமன்கோ கீழ் அவர்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய பெருமாள்புரம் அலகு பகுதியை சார்ந்த சுமார் 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இம்மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்படவில்லை என்று தெரிகிறது. 10ஆம் தேதியை கடந்துள்ள நிலையில அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்படாததால் அவர்கள் இன்றைக்கு திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாங்களே ராமன்கோ நிறுவனத்துக்கு கீழ் பணியாற்ற விரும்பவில்லை என்றும் தங்களை சுய உதவி குழுக்களாக பிரித்து அதன் மூலமாகவே தொடர்ந்து பணியாற்ற விரும்புவதாகவும் ராமன்கோ நிறுவனம் இதுபோன்று தொடர்ந்து ஊதியத்தை குறைத்து வந்த நிலையில் தற்போது முழுமையாக இந்த மாதத்திற்கான ஊதியத்தை வழங்கவில்லை. எனவே உடனடியாக ஊதியத்தை வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ராமன்கோ நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு தங்களை மீண்டுமாக சுய உதவி குழுக்கள் கீழ் பணியாற்றுவதற்கான அனுமதியை தர வேண்டும். நிரந்தர பணியில் மீண்டும் நிரந்தர பணியாளர்கள், அதாவது தேர்தல் வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து மாநகராட்சி மைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.